படம் நல்லா இருக்கு. ஐ ரெஸ்பெக்ட் மை சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. நல்ல மனிதர், சென்சிட்டிவான ஒரு போஸ்டிங் இருக்கார், ஹைலி சென்சிட்டிவ். அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது செய்வார், நல்லதே நடக்கும். படத்துக்காக நான் சொல்லலை, ஓகே இது நல்ல முடிவில் இருக்கார், அவர் மேலும் நல்லா வளரணும். வாழ்த்துக்கு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம என்டர்டெயின்மெண்ட். நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மாஸ் என்டர்டெய்னர் இனிமேல் நடிக்க போகிறதில்லன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. மற்றபடி வெரி குட், சூப்பர். இல்லை போர் அடிக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபைட் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ், இமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் விஜய் தான் மிஸ் பண்ண போகிறோம். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு, ஜனநாயகம், டெமோக்ரஸி, இந்தியா தான் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதில் தமிழ்நாடு எப்படி சொல்லல, தமிழ்நாடோட யூனிட்டாக சொல்லியிருக்காரு, எல்லா மதத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. நல்லா ஓவரால் வெரி குட். விஜய் எப்போவுமே மாஸ் தான், எல்லாமே பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டிங் எப்போவுமே பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இவர் சொன்னது எல்லாமே நல்ல மெசேஜ், நல்லா சொல்லியிருக்காரு. சூப்பராக இருந்தது. என்ன சோகமாக இருக்குன்னா அவரோட லாஸ்ட் படம்ன்றது தான் சோகமாக இருக்கு. செம்மையாக இருக்கு, ஆஸ் யூஷுவல். சூப்பராக இருந்தது சார். ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். எல்லாரும் விழிப்போட இருக்கணும், அவ்வளோதான். அருமையாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் முன்னாடியே வந்திருக்கணும், பரவாயில்ல இப்போ வந்திருக்கு. பட் உண்மையிலே அவர் சிஎம் ஆனது நல்ல விஷயம் தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தாங்க. எல்லோரும் பிடிக்கலன்னு சொன்னாங்க. படம் சூப்பர், ஒர்த்து பார்க்கலாம். அப்புறம் ஓகே, எந்த விஷயத்தை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது. அதான் இந்த படத்தில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிடணும். அது ஒரு முக்கியமான மெசேஜ். எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது. படம் 10/10 சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி, தன்னம்பிக்கை வளர்த்துக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம சிஎம்க்கு ரொம்ப வெற்றி. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை படம் விறுவிறுப்பாக போச்சு. கொஞ்சம் ஃபைட்டில் இருந்தாலும் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எமோஷன் இல்லாமல் நல்லா படம் பார்க்கணும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருப்பி வந்து பார்ப்போம் ஃபேமிலியோட எல்லாரும். சூப்பர் படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சென்டிமெண்ட் சீன் நல்லா இருக்கு சார். சூப்பர், செம்ம சார், வெரி குட். அதான் நம்ம அரசியலை தெரிஞ்சுக்கணும், நம்ம இனிமேல் அப்டேட்டில் இருக்கணும். விட்டுருக்கலாம், இப்போ லேட்டாக விட்டுருக்காங்க. படம் மட்டும் தான் 200 சீட் வந்திருப்பார் தலைவர். படம் நல்லா இருக்கு. இன்னும் அதிகமாக நல்லா இருக்குது. அது இப்போ சிஎம்மாக வந்தது, அதுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குது. சூப்பர், நல்லா இருக்கு. விஜய் நடிப்பு, மமிதா பைஜு மெசேஜ், பொம்பளை பசங்கள்லாம் உஷாராக இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த ஜனநாயகத்துக்கு இது நல்ல படம். சூப்பராக இருக்குது. 36க்கும் இது யாரும் அசைக்க முடியாது. படம் தயவு செஞ்சு யாராவது பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா லோக்கல் தியேட்டர் போய் பாருங்க. சூப்பர் சூப்பராக இருந்தது. வேற லெவல், எல்லாம் பிடிச்சிருந்தது. செம்ம டாப்பு. இந்த வரமாட்டேன், அதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி செம்ம படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து சிஎம் அவருக்காக கொடுத்த மெசேஜ் இது. எல்லாம் நல்லா சீன் நல்லா இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது படம். நல்லா சார், ஓகே. படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குன்னு. நல்லா இருந்தது. நல்லா இருக்குச்சு. நல்லா இருக்குச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபைட்ண்ணா பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக நல்லா இருக்காங்க. படம் சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு படம். சூப்பர். லாஸ்ட் ப்ரோ நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா படம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. லாஸ்ட் படம் கொஞ்சம் சோகமாக இருக்குது. நல்லா இருக்குங்க படம், சூப்பராக நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருந்துச்சுண்ணா. தலைமை எப்பயுமே நல்லா இருந்துச்சு.